அண்ணாமலை எனக்கு வருத்தம் என்னன்னா, நான் இனிமேல் திமுகவும் டிவிகேவும் எப்படி பார்ப்பனோ அதே மாதிரிதான் பிஜேபியும் பார்ப்போம்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் திருப்பியும் டிவிகே வருது போல இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ரூபத்துல திருப்பி ஹிந்தி எதிர்ப்பு. நான் நினைச்சது அண்ணாமலை அவர்கள் வேற மாதிரி இருப்பாரு. நான் வெளியில வந்தாலும் என்னோட சித்தாந்தம் முழுக்க 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 பாஜக சித்தாந்தம் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் மதிப்பேன். திருப்பி எனக்கு வேணான்ட்டு போனீங்கன்னா அப்புறம் எதுக்கு? உங்க செல்வாக்கை வச்சு இந்த கட்சி வளர்க்கணும் தானே வந்தீங்க. கட்சியை விட்டுட்டு நீங்க வெளியில போயிட்டு செல்வாக்கு இந்த கட்சியே வேண்டாம், இந்த தத்துவங்களும் வேண்டாம்னு சொல்றதுதான் எனக்கு முரண்பாடா தெரியுது. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவரை பத்தி சொன்ன தப்பா வேற மாதிரி தப்பா போயிடும். ஏன்னா இத்தனை வருஷம் ஒன்னா பழகி இருக்கோம், ஒன்னா இருந்திருக்கோம், ரொம்ப க்ளோஸா பழகி இருக்காரு. சித்தாந்தம் தான் எனக்கு அவர் மேல வருத்தமே தவிர மற்றபடி எந்த வேற எந்த வருத்தமே எனக்கு இல்லை. சரி, மாரிதாஸ் என்ன தீவிரவாதியா? நான் என்ன கேட்கிறேன், மாரிதாஸ் வரைக்கும் அவரோட குற்றப்பின்னணி என்ன? இல்ல வீட்டுக்கு உள்ள போய் அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது எகிரி குச்சி ஓடி போய் இங்க இருக்க சில தலைவர்கள் மாதிரில குதிச்சு கால் உடைச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ணலையே. எப்ப கூப்பிட்டாலும் வரப்போறாரு. அதே 100 பேரு திரும்பி விஜய் அவர்கள் அதே பேட்டர்ன்ல போறாரு. எங்களுக்கு எல்லாம் என்ன கேள்வின்னா, இதேதான் திமுக பண்ணுச்சு. எது பேசினாலும் இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். என்ன பேசினாலும் நாங்க அரெஸ்ட் பண்றோம். நல்ல விஷயம், நான் அதையும் பாராட்டுறேன். திமுக பண்ணது கரெக்ட். ஆனா அதே மாதிரி எல்லா கட்சியும் இருக்கணும். திமுக கருணாநிதி இத்தனை வருஷமா சாகர வரைக்கும் ஓஹோன்னு இருந்தது காரணம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிப்பாரு. நான் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், புக்கெல்லாம் படிக்க வேண்டாம். காலையில வர்ற நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்க, அந்த நியூஸ் பேப்பரை நீங்க படிங்க, கட் பண்ணி படிக்காதீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் சார், முதலாவதாக உங்களுடைய நண்பர் மாரிதாஸ் அவர்கள் கைதான ஒரு விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைச்சர் கீர்த்தனாவை அவருடைய கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவிக்கும்படியான ஒரு வீடியோவை வெளியிட்ட காரணத்தினால் அவரை கைது நடவடிக்கை அப்படிங்கிறது தான் நேத்து காவல்துறையில இருந்து ஒரு செய்தி வெளியானது. ஆனா முதல்வரை அவர் தவறான மாதிரியான வீடியோக்கள் வெளியிட்டதுனாலதான் கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியானது. ஆனா என்ன காரணத்திற்காக மாரிதாஸ் அவர்களை கைது நடவடிக்கை செய்தார்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தின்படியே இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு நேற்று காலையில ஒரு 10 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே எங்களோட மாநிலத்தில் நயினார் அவர்கள் உடனடியாக சட்ட உதவிகள் எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லாரும் அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுட்டோம். நைட்டு ஒரு 11-10 மணிக்கு வந்தாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது ஓன் பெயிலே விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் வெராசிட்டி இல்லை, அவ்வளோ ரொம்ப அதிகமான ஒன்றும் குற்றம் செஞ்ச மாதிரி இல்லை, காமிக்கல அப்படிலாம் சொல்லலை. இது முழுக்க முழுக்க மாரிதாஸ் ஒரு கடந்த ஒரு 10-15 நாளா கடுமையா விமர்சிக்கிறாரு இந்த கவர்மெண்ட்டை. விமர்சிக்கிறாருன்னா அமைச்சர்களோட போக்கெல்லாம் காமிச்சு ஒன்னொன்னு கிளிப்பிங் போட்டு, குறிப்பா இந்த போக்குவரத்துறை அமைச்சர் சொன்ன கமெண்ட்ஸ், இந்த இவர் நம்ம அமைச்சர் ரமேஷ் அவரோட செஞ்சது, அப்புறம் இந்த கீர்த்தனா அவர்கள் எல்லாத்தையும் பத்தியும் பேசுறாரு. அவரு முதல்வர் பத்தியும் பேசுறாரு, ஆதவ அர்ஜுனா பத்தியும் பேசுறாரு, எல்லாரையும் பத்தி பேசுறாரு. எங்களுக்கு எல்லாம் என்ன கேள்வின்னா, இதேதான் திமுக பண்ணுச்சு. எது பேசினாலும் இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். என்ன பேசினாலும் நாங்க அரெஸ்ட் பண்றோம். நல்ல விஷயம், நான் அதையும் பாராட்டுறேன். திமுக பண்ணது கரெக்ட். ஆனா அதே மாதிரி எல்லா கட்சியும் இருக்கணும். எங்களை மோடி அவர்களையும் எங்க பாஜக தலைவர்களும் எவ்வளவு இழிவா பேசினாலும் சரி, பெண்களை பத்தி என்ன பேசினாலும் அதை காவலே பட மாட்டாங்க. கோர்ட்ல நாங்க டைரக்ஷன் கேட்டு போனா கூட கோர்ட்ல இதெல்லாம் என்னங்க தப்பு, இதெல்லாம் பெரிய தப்பா அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து ஆர்கியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், பொன்முடி அமைச்சர் எல்லாம் எப்படி பேசினாரு. அதுக்கு சோமோட்டோவா ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் அவரே வழக்கு பதிவுங்கன்னு சொன்னாரு. அட்வொகேட் ஜெனரலே முகாந்திரம் இல்லைனாரு சிரிக்காம. சோ இது மாதிரிலாம் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாங்க. அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க. வீட்டுல பிஜேபி பெண் நிர்வாகிய அலிஷா அவர்களை தவறுதலாக பேசியதற்கு இப்ப வரைக்கும் முக்தார் அவர்களை கைது செய்யவில்லை. இல்ல, அது கைது செய்ய அட்லீஸ்ட் வழக்கு பதிவு செஞ்சு திருச்சி சூர்யா கைது பண்றாங்க. அது ஓகே. நான் என்ன சொன்னேன், போன பீரியட்ல அப்ரப்டா பண்ணாங்க. நீங்கன்னா நாங்க எதையும் கண்டுக்க மாட்டோம். ஆனா மாநிலத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை கூட நாங்க 100 பேர் அமைச்சு அரெஸ்ட் பண்ணுவோம். அதே பேட்டர்ன்ல நான் போன பேட்டியில சொல்லியிருக்கேன். இது ஒன்றும் பெரிய வித்தியாசமான ஆட்சிலாம் இல்லைங்க, அதே திமுக ஆட்சி தான் தொடருதுன்னு ஸ்டாலினும் சொல்றாரு. நடப்பது திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இதுல கூட இன்னைக்கு நடப்பதே திமுக ஆட்சி தான், எங்களோட கொள்கை எல்லாம் அப்படியே பண்றாரு. ஆனா அடுத்த விஷயம், அந்த ஆட்சியில் அராஜகம் அதிகமாகிவிட்டது, இந்த ஆட்சி எத்தனை நாள் நீடிக்குமோன்னு சொல்றாரு. அதாவது அடுத்த விஷயம்,
அப்போ நீங்க அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். அதை நிரூபிக்கும் வகையில ஒரு முறையும் என்ன பண்றாரு? சரி, மாரிதாஸ் என்ன தீவிரவாதியா? நான் என்ன கேட்கிறேன், மாரிதாஸ் வரைக்கும் அவரோட குற்றப்பின்னணி என்ன? இல்ல வீட்டுக்கு உள்ள போய் அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது எகிரி குச்சி ஓடி போய் இங்க இருக்க சில தலைவர்கள் மாதிரில குதிச்சு கால் உடைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ணலையே. எப்ப கூப்பிட்டாலும் வரப்போறாரு. அதே 100 பேரு திரும்பி விஜய் அவர்கள் அதே பேட்டர்ன்ல போறாரு. நான் இப்ப என்ன அரெஸ்ட் பண்ண வராங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா வீட்டுக்குள்ள போய் நாக் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எகிரி குச்சி ஓட போறது இல்லை, அடிச்சு குடிச்சு அந்த மாதிரி யாரும் பண்ண போறது இல்லை. நியாயத்தை கேட்போம். இது என்ன அராஜகமா இருக்கு அப்படி பேசுவோம். ஆனா 100 போலீஸ் தேவையா? சுத்தி எல்லாரும் நிக்க வச்சு அவரை தூக்கி அவரும். எனக்கு என்னன்னா மாரிதாஸ் அவர்கள் பாவம் என்னன்னா அவர் உயரமா இருப்பாரு. இந்த பொலிரோ கார்ல பின்னாடி உட்கார வச்சு காலைல 10 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 10:30 மணிக்கு நைட் கொண்டாடுறாங்க. சென்னைக்கு கொண்டாடுறாங்க, பெயில விட்டாங்க. இதை நீங்க ஒரு 41A நோட்டீஸ் கொடுத்து நாளை காலைல நேரா சென்னை வாங்கினா அவரும் வந்திருக்க மாட்டாரு கார்ல. இப்ப எதுக்கு இந்த சின்ன சின்ன அற்ப சந்தோஷம்? அவரை போட்டு மடக்கி அவர் முட்டியெல்லாம் மடக்கி வச்சு இப்படியே உட்கார வச்சு எதுக்கு எனக்கு ரொம்ப அது நல்லா சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, நாங்க கஷ்டப்பட்டு நல்லவங்களை மந்திரி ஆக்குறோம், ஆனா மந்திரிங்களை நல்லவங்களாக்க முடியலன்னுவாங்க. மனுஷங்களை நாங்க மந்திரி ஆக்குறோம், ஆனா மந்திரிங்களை கஷ்டப்பட்டா கூட மனுஷனாக்க முடியலன்னுவாங்களே. அது தொடர்ந்து வருதா? ஏன் அந்த இடத்துக்கு போனாலே அது வந்துருமா அந்த அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு? இதை பார்த்து யாராவது ஒருத்தர் இதெல்லாம் எங்க விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்றாதீங்க, அது இன்னும் அசிங்கம். எங்க முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சா தடுக்க மாட்டேன் யாராவது சொல்லுவாங்க கீழே இந்த கமெண்ட்ல. எங்க முதல்வருக்கு தெரிஞ்சா அப்படின்னு தெரியணும், அதான் முதல்வர். என்ன அரெஸ்ட் பண்ணி அது பண்ணிட்டீங்க, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தது. அவர் செய்யறது, அவர் செஞ்சது ஒரு தப்பான இதுவா கண்டென்ட்டா இருந்ததுன்னா அவர் நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடுங்க, விலக்கி சொல்லுங்க, நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்னு அரெஸ்ட் பண்ணுங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வீட்டுல கொடுங்க. நேற்று இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் அது கொடுக்கல, அவங்க ஒய்ஃபு கொடுக்கல. இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. 41A சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லியிருக்குது, 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற தண்டனைக்கு 41A நோட்டீஸ் கொடுத்து அவர் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என்றால் அல்லது அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் தான் அரசுக்கு போகணுன்றாங்க. இவர் ஏன் ஒத்துழைக்க மாட்டாரு? இப்ப மீண்டும் பழைய பாதைக்கே போறதுக்கு எங்களுக்கு திமுகவே போதும்னு வரா மாதிரி வரும்ல. நிச்சயமா. அது எனக்கு திருப்பி நான் நினைச்சிருந்தேன், விஜய் வந்துட்டாரு, விஜய் பேசும்போது என்ன சொன்னாரு, ஒரே பவர் சென்டர் தான், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னாரு. நான் கூட நினைச்சேன் இஷ்டத்துக்கு நம்ம நல்லா பேசலாம் அப்படின்னு. இப்ப நேத்துல இருந்து எனக்கு யோசனையா இருக்கு, என்னடா மாரிதாஸ் பேசுனதுக்கு இப்ப 100 போலீஸ் வந்துருச்சு, இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும்னு. என்ன நான் இல்ல, என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஆரம்பிச்சுட்டாங்க, இது ஒரு திருப்பி ஆரம்பிச்சிருச்சா பழைய மாதிரி அப்படின்னு. எதுக்குன்னா இது நல்ல ஒரு போக்கா எனக்கு தெரியல. ஒரு விஜய் போன்ற ஒரு இவங்க எல்லாம் முதல்ல 1 மாசத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்றது, ஏற்கனவே இருமொழி கொள்கை, நீட் எதிர்ப்பு, இந்த மாநில சுயாட்சி, ஒன்றியம் எல்லாம் அதே வருது. இது அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆட்சிகள் மாறிவிட்டது, காட்சிகள் மாறி. நான் அடுத்தது நான் சொல்றேன், ஒரு 5% உருவாக்கிருங்க, நாங்க திமுக ஆட்சியில வந்துடுறோம். ஆனா மாரிதாஸ் அவர்களை கைது நடவடிக்கை செய்ததற்கு காரணம் ஜான் பிரிட்டோ அவர்களுடைய இந்த போதை சப்ளையரை பற்றி அவர் பேசியதுனாலதான் இந்த கைது நடவடிக்கை அப்படின்னா, அவர் கைதான ஒரு 10 நிமிஷத்துலயே அந்த நியூஸ் அவர் என்ன பேசினாரு, எதுக்காக கைது பண்ணாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்துச்சுங்க சார். ஆனா லீமா ரோஸ் அவர்களுடைய சகோதரர் இப்போ நான் அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி, நான் அவர் இல்ல, என் மேல இந்த லாட்ரி சேல் பண்ணனதுக்கு தான் என் மேல ஒரு வழக்கு இருக்கு கேரளாவுல. ஆனா மத்தபடி என் மேல வேற எந்த வழக்குகளுமே கிடையாது, அவரு வேற நான் வேற, நான் அவன் இல்லை அப்படின்னு இப்போ இந்த நியூஸ் போட்டவங்க எல்லார் பேர்லயும் கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேசி இருக்கிறாரு. ஆனா அந்த ஜான் பிரிட்டோ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்குங்க சார். அவர் யாரு? அந்த போதைப் பொருள் கடத்தல்ல அந்த ஆதவ் அர்ஜுனா அமைச்சருக்கும் பங்கு இருக்கு, லீமா ரோஸ் அவர்களுக்கும் பங்கு இருக்கு, மார்ட்டின் குடும்பத்தாருக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குங்க சார். இதை பத்தி உங்களுக்கு வழக்கறிஞரா ஏதாவது? நான் ரொம்ப தெளிவா முதலே சொல்லிட்டேங்க, ஐ வில் நாட் கோ டீப் இன்டு தி கண்டென்ட் ஆஃப் தி மேட்டர்னு சொல்லிட்டேன். அது என்ன கம்ப்ளைண்ட், அதுல மாரிதாஸ் பண்ணது சரியா தவறான்றதுனா மேட்டர் ஃபார் ட்ரையல். நான் கேட்கறது அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கே. ஒருத்தர் பேசிட்டாலே அவர் வீட்டுக்கு 100 பேர் போடுறது, அப்படி பண்ணாதீங்க. நான் 41A கூப்பிட்டு அவர் பேசி, யார் இந்த ஜான் பிரிட்டோ, நீங்க சொன்னது யாரு, நீங்க சொன்னது தவறா தானே வருது, அதனால உங்க மேல வழக்கு பதிவு செய்ய போறோம், நீங்க நாளைக்கு சாயங்காலம் வந்துருங்க, நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம், இப்படி மென்மையான போக்கு கடைபிடிக்கலாமே. அதையும் எடுத்த உடனே அராஜகமா இப்படி போய் பண்றீங்க, உடனே கூட்டு வரீங்க, இங்க நிக்க வைக்கிறீங்க, மதுரையில இருந்து இங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க சைபர் கிரைம்ல. மதுரையில் ரெஜிஸ்டர் பண்ண என்ன, ரொம்ப சிம்பிளான விஷயம். சைபர் கிரைம் தமிழ்நாடு 6 இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல சைபர் கிரைம் அங்க போட்டு அங்க அரெஸ்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு சென்னைக்கு வர சொல்லுங்க அவருக்கு. சார் நாளைக்கு காலைல 10 மணிக்கு சென்னை வாங்கன்னு சொல்லுங்க, சென்னை வரப்போறாரு, அங்க அரெஸ்ட் பண்ணுங்க.
இது திருப்பி அந்த பழைய மாதிரி ஹராஸ் பண்றதுன்றதுல அரெஸ்ட் இல்ல, ஹராஸ் பண்றதுன்றது வந்து தவறான போக்கு. ஒரு சவுக் சங்கர் வீட்டுல போயிட்டு இதை ஊத்துனது, சாக்கடை தண்ணி ஊத்துனது, இதெல்லாம் என்ன வகையான ஒரு சீப் அரசியல். ஆனா சில பேர் இந்த கமெண்ட்ல எங்க விஜய் வந்து நேரடியான நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னும் 100 இருக்கு, பெண்டிங் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மோடி அவர்கள் என்றைக்கு ஒழிகிறாரோ, அவர் என்றைக்கு அவர் அழிக்கப்படுறாரோ, அவர் எப்போ கொல்லப்படுறாரோ அப்பதான் நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்ன ஒரு மாவட்ட செயலர் இன்னும் இருக்காரு. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னும் பெண்டிங் இருக்கு. பொன்முடி பேசின வார்த்தைகள் அங்கேயே இருக்கு. படுத்துட்டு இருக்கும்போது மோடி அவர்கள் படுத்துட்டு சாமி கும்பிடும் போது மூச்சு இருக்காம பாருன்னு சொன்ன ஒரு ஆளு இன்னும் மந்திரியா இருந்து இப்ப இன்னும் சுத்திட்டு இருக்காரு, மொன்ன தங்கராஜ். இன்னொரு லேடி ஆத்துல குடிச்சிட்டு இருக்காரு மோடி, ஆத்தோட அடிச்சுட்டு போக கூடாதோன்னு சொன்ன லேடி இன்னும் உயிரோட இருக்கு, இன்னும் சுத்திட்டு இருக்கு. அப்ப நீங்க நல்ல லீடரா இருந்து யார் மேலயும் கலங்கம் வரக்கூடாது. என்னோட அமைச்சர் கீர்த்தனா மேலயும் கலங்கம் வரக்கூடாது, நாட்டோட பிரதமர் மோடிக்கு மேலயும் கலங்கம் வரக்கூடாதுன்னா நீங்க நல்ல முதல்வர். அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இதை மட்டும் பிடிக்கிறீங்கன்னா திருப்பியும் பழைய ஸ்டாலின், பழைய திமுக ஆட்சி வர்றதுக்கு நீங்க எதுக்கு? அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க சில பேர். அது இன்னும் தவறான விஷயம், அதை பாத்துக்கங்கன்னு சொல்றேன். ஆனா இப்போ வரைக்குமே அந்த ஜான் பிரிட்டோ யாருங்கிறது இப்போ வரைக்குமே சொல்லல. ஆனா ஆதவ் அர்ஜுனா மேல ஒரு குடும்பத்தின் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனாலதான் இவர் கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்களா சார்? அப்ப அந்த ஜான் பிரிட்டோ யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காங்களா சார்? தெரியலீங்க. அவர் வந்து ஒரு அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட்னு சொல்றாங்க, டிஆர்ஐ தேடுறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க யாராவது நமக்கு என்ன அவர் சொல்லணும், அவர் கூப்பிட்டு ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேளுங்க. கீர்த்தனா அவர்கள் கூட ஒரு ஆண் நண்பர் கூட இருந்தாரு, அவரு அப்படின்னு சொல்றாரு, என்னன்னு கேளுங்க, தவறுன்னு அரெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றது வந்து நான் என்ன பேசினாலும் எனக்கு அதுக்கு உண்டான தண்டனை நான் தான் அனுபவிக்கணும். ஆனா அது எப்படி நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்றதுக்கும் 10 பேர் போய் அரெஸ்ட் பண்றதும் ஒரு அரசியல்வாதியை அரெஸ்ட் பண்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? இதெல்லாம் கூட முதல்வருக்கு தெரியாதான்னு கேக்குறேன். அப்படியே ஒருத்தனை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்ப இது என்னன்னா, இனிமேல் என்ன யாரும் பேசாதீங்கன்றது அர்த்தம். மாரிதாஸ் மாதிரி இனிமேல் யாராவது பேசுனீங்க வீட்டுக்கு 100 பேர் வருவாங்க. அதுதான் இப்ப நடக்குது. அது நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்க மாட்டேன்னு அப்படி சொன்ன நீங்க திருப்பி அதே கணத்துல போய் விழாதீங்கன்னு சொல்றோம். அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு பாஜகவில இருந்து வெளியேறி வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாஜகவில் இருந்தும் நிறைய நிர்வாகிகள் அதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார், ஒரு மாநில தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்மளை விட்டு ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர், அவருக்கு திறமையே இல்லை, அவர்லாம் ஒரு அரசியல்வாதியே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொன்னா எனக்கும் திமுக வித்தியாசமே இல்லை. நேற்று வரைக்கும் ஒன்னா இருந்துட்டு வெளியில போனோடனே காங்கிரஸ் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா எங்கேயுமே நீங்க வந்து அவர் விலகி போயிட்டாரு, அவர் இருக்காருன்னு சொல்லி அதோட நிறுத்தினா பரவாயில்ல. சில பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்கன்னா, அவரால் பிஜேபிக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி கேட்காதீங்க. யாராலையும் யாருக்கும் பாதிப்பு இல்லை. அவரால் பிஜேபிக்கு பாதிப்பும் இல்லை, அவரால் பிஜேபிக்கு இப்ப நன்மையும் இல்லைன்னு அப்படி நான் நினைச்சிட்டேன்னா என்னோட தப்பு. இப்ப நான் வந்து 4 பேர் என் பேர் தெரியுதுன்னு சொன்னா அது காரணம் பிஜேபி நான் நினைப்பேன். ஆனா என்னோட மனசு அப்படியே மாறி இல்ல நான் பேசுறதுனால பிஜேபி நல்லா இருக்குன்னு எப்ப எனக்கு அந்த நினைப்பு வருதோ அப்ப என்னோட அழிவு ஆரம்பம்னு அர்த்தம். இதை நான் சொல்லல, மோடி அவர்கள் அடிக்கடி சொல்றாரு, நான் இந்த அளவுக்கு நிக்கிறதுக்கு காரணம் என்னோட சித்தாந்தம், நான் பயிற்சி பெற்ற RSS. இப்ப நான் சமீபத்தில் கூட நிதின் நபீன் வந்து பேசும்போது என்னோட தலைவர் அவருன்னு சொன்னாரு. ஆமா, நிதின் நபீன். அந்த தலையில கொஞ்சம் கனம் ஏறி இருந்தா இங்க நடக்கிற ஆட்சி மாதிரி திராவிட கட்சிகள் இங்க நம்ம லோக்கல் நடக்கிற மாதிரி நிதின் நபீன் காலில் விழுந்து அங்க போய் நிப்பாரு. எப்படி மல்லிகார்ஜுன கார்கே வந்து தலைவர்ன்ற போட நிப்பாரு, மற்றவரெல்லாம் சோனியா சுத்தி வரணும்ல, அது மாதிரி இல்லாம எனக்கும் சேர்த்து நீங்க தான் தலைவர், அதை கத்து கொடுத்தது RSS இருப்பாருங்க. அது இருக்கிறதுனாலதான் 12 வருஷமா முடிசூடா மன்னரா சுத்திக்கிட்டு இருக்காரு இந்த உலகம் முழுக்க. எப்ப அந்த தலைக்கணம் எனக்கு வருதோ, என்னாலதான் இன்னைக்கு வந்து பிஜேபி நிக்குது அப்படின்னு எனக்கு வந்துருச்சுன்னா என்னோட அறிவு எனக்கே ஆரம்பம்ன்றதுதான் ஒரு சின்ன ஒரு கருத்து. நான் கத்துக்கிட்ட பாடம் அரசியல்ல கட்சியாலதான் எனக்கு பெருமை. நான் இன்னைக்கு வருவேன், நாளைக்கு நான் போவேன். அந்த கட்சி என்னைக்கு இருக்கும்? இந்த கட்சி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இருந்த RSS பேஸ் வந்த கட்சி, 1980 இருந்து இன்னி வரைக்கும் இருக்க கட்சி, இன்னும் வளர வேண்டிய கட்சி. இந்த கட்சிக்கு நான் தான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னாலும் தவறு, அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும் தவறு, யார் சொன்னாலும் தவறு. கட்சி தான் அவருக்கு நிறைய செஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் கிட்ட 2002 இருந்து கட்சியில இருக்கேன். பல தடவை எனக்கு இந்த சோதனை வந்திருக்கு. என்னை வந்து அங்கீகரிக்கலையே, எனக்கு அந்த பதவியை கொடுக்கலையே, நான் ஏன் மோசமாயிட்டேன்னா, எனக்கு திறமை இல்லையா, படிப்பு இல்லையா, இல்லைன்னா நான் நினைச்சிருப்பேன். ஆனா அந்த இடத்துல பொறுமை முக்கியன்றது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பெரியவங்க. என்னதான் இருந்தாலும் பொறுமை. இன்னைக்கு இது கிடைக்குது, நாளைக்கு இது கிடைக்குதுன்னு போகக்கூடாது. இன்னைக்கு டிவிக்கே கிடைச்சது வந்துருச்சு, எல்லாம் டிவிக்கே.
இன்னைக்கு போறாங்க, நாளைக்கு வந்து டிஏகே, நாளைக்கு எல்லாம் டிஏகே. அப்படி போக முடியாது அரசியல் எடுத்த கொள்கைக்கு நம்ம இங்க இருந்தாலும் இங்க இருக்கோம், இங்கதான் இருப்போம். ஆனா எங்கேயுமே என்னாலதான் அந்த கட்சிக்கு நான் இத்தனை வருஷமா இங்க இருக்கிறேன், அதனாலதான் கட்சிக்கு பெருமைன்னு சொல்லக்கூடாது. கட்சியால எல்லாருக்கும் பெருமை. அண்ணாமலை விஷயத்துல அது எல்லா பத்திரிகையாளரும் அது மீறுற மாதிரி எனக்கு ஃபீல் பண்றேன். இனிமேல் நீங்க எப்படி இருக்க போறீங்க, நீங்க எப்படி சாப்பிட போறீங்க, எப்படி தூங்க போறீங்கன்ற மாதிரி கேக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் கொஞ்சம் வலிக்குது. ஆனா அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்த உடனே அவருடைய செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக வந்து அவரை பத்தின செய்திகள் எல்லாமே வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குங்க சார். இதுக்கு காரணம் வந்து பாஜக தான் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், ஆனா பாஜகவினுடைய பி டீம் தான் அடுத்தது நம்ம கால் பதிக்க முடியாது தமிழகத்துல, அதற்காக தான் அண்ணாமலை அவர்களை வந்து இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க சொல்லியிருக்கு பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இருக்குங்க சார். இல்ல அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கட்சியை விட்டு வெளியில அனுப்பிச்சு அவங்க ஓஹோன்னு வளர்ந்து அவங்க மூலமா ஆட்சி அமைச்சுதான் இந்தியாவில எங்க ஒரு இடத்துல சொல்லுங்க போனவங்க திரும்பி வந்திருக்காங்க. இங்க கட்சி விட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்துதான் நான் திருப்பி சேர்த்துங்க தான் சொல்றாங்க. இது நீங்க கேட்டதுனா ஒரே விஷயம் சொல்றேன், அண்ணாமலை அவர்களை பத்தி எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அவரு இருந்த காலத்துல பிஜேபியில செல்வாக்கா இருந்தாரு, மக்கள் அவரை விரும்புனாங்கிறதுலாம் தப்பே இல்லை. ஆனா அவரால பிஜேபி வளர்ந்ததுன்னு சொல்றாங்க பாருங்க சிலது. அதை நான் வந்து அவர் இருக்கும்போது சொல்லும் இப்பவும் சொல்றேன், அது தவறு. ஏன்னா 2014 கிட்டத்தட்ட 19% வாக்கு வாங்கணும். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில எல்லாரும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு மதிமுக, தேமுதிக, பாமக எல்லாரும் சேர்த்து 19% வாங்கணும். அதே 2014 வாங்கின ஓட்டு தான் நேரடியா பாத்தீங்கன்னா 2021 அண்ணாமலை வந்து 4 சீட்டு வாங்கி ஜெயிச்சாங்க பாருங்க. அந்த இடத்துல பார்த்தா அதிமுக கூட்டணி வரும்போதும் அதே சதவீதம் தான். இப்ப 2024 அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாரு. 11.5% வந்து தனிப்பட்ட முறையிலும் 19% வந்து எல்லாத்தையும் கூட்டினா, அதிமுக எல்லாம் சேர்த்து கூட்டினா நம்ம வாங்கின ஓட்டு 19 அப்படின்னு சொன்னாங்க. 2026 நாங்க வாங்கின 12% வந்து 3 ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிரச்சாரம் சொன்னாங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆச்சுன்னா, எங்கிட்ட கேட்கும் போது எல்லாரும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி அண்ணாமலை இல்லாதனாலதான் 12-3 ஆயிடுச்சுன்னாங்க. அங்கே சொல்லுவேன், அதாவது மூளை கொஞ்சமா இருந்தா யோசிச்சு பேசுங்க அப்படின்னு. என்ன எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்ல அப்படி நான் சொன்னேன், எப்படி சொல்றீங்க 3%? தேர்தல் ஆணையம் கொடுத்த ரிப்போர்ட்ல படி பாத்தீங்கன்னா நீங்க நின்ன 33 சீட்ல மொத்த ஓட்டுல நீங்க வாங்கினது வந்து 3% அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படி ஓகே, அப்பல 3% அப்படின்னா சப்போஸ் நான் ஒரே தொகுதியில் நிக்கிறோம், இது பாஜக ஒரே தொகுதியில் நிக்குது, வாங்குறது ஓட்டு 50,000 ஓட்டு, நல்ல ஓட்டு, ஒரு தொகுதி 50,000 ஓட்டு வாங்குறாங்க. ஆனா ஓவராலா பட்ட 0.2% வரும், 0.3% வரும். ஏன்னா மொத்த வாக்கு 4.25 கோடி, 4.25 கோடிக்கு 40,000 50,000ன்றது வந்து 0.1%. அப்ப பாஜக தமிழகத்தில் 0.1%? இல்ல, அந்த தொகுதியில வின் பண்ணிருக்கு. அது நான் என்ன சொல்றேன்னா அப்படி பார்க்க கூடாது, மொத்தமா எவ்வளவு ஓட்டு வாங்கணும், எவ்வளவு இடத்துல நின்னோம். நாங்க நின்னது 33 இடத்துல, வாங்கினது 14.5 லட்சம் ஓட்டு, 22.8% வாங்கியிருக்கோம். அண்ணாமலை அவர்கள் நிற்கும் போது 23 தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில நின்னோம், 19% வாங்கணும், 11 வாங்கணும். ஆனா இன்னைக்கு அந்த நாங்க நின்ன 33 சீட் இருக்கு பாருங்க, அவர் இன்னும் 23 பாராளுமன்ற தொகுதின்றது கிட்டத்தட்ட 138 சட்டமன்ற தொகுதி. 138 சட்டமன்ற தொகுதியில நின்று வாங்கின ஓட்டு 12. நாங்க வாங்கினது 33%, 33 சீட்ல நாங்க நின்று வாங்கின ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 11.5%. இப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட 22%, 3% அதிகமா இருக்கு. இத வந்து படிச்சவங்க கொஞ்சம் சஃபாலஜிஸ்ட பேசலாம், எதுவுமே தெரியாதவங்கள்ட்ட 12, 3, 2 பேசணும், அப்படி பேச முடியும். அப்படின்னு பார்த்தா உண்மையான கணக்கு யார்கிட்ட கேட்கணும்னா நாம் தமிழர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 234 தொகுதியிலையும் நின்று அப்படியே ஓட்டு வாங்கின 4% வாங்கினாங்க பாருங்க, அங்கதான் நீங்க சரியா கணக்கு போட முடியும். மற்ற எல்லா இடத்துலயுமே ஒண்ணு நான் நின்ன இடத்துல நான் வாங்கின ஓட்டு தான் தனியா இருக்க முடியும், இல்ல ஓவராலா வாங்கின ஓட்டை தனியா இருக்க முடியும். எப்படி எடுத்தாலும் சரி, இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை வாங்கினது இருக்கும்போது நம்ம வாங்கின ஓட்டு 12, இப்ப நீங்க நயினார் அவர்கள் இதுல வந்து 3ன்றீங்களேன்னா அப்படி எப்படி எடுத்தீங்க, இது எப்படி எடுத்தீங்கன்னு கேக்குறோம். அப்ப எப்படி எடுத்தீங்க? 12% எப்படி எடுத்தீங்க? 23 தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில வாங்கின ஓட்டுன்னு நீங்க. அப்ப இது எப்படி எடுக்கணும்? 33 தொகுதியில நம்ம வாங்கின ஓட்டு எவ்வளவு, 33 தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வாங்கணும் டிவைடட் பை 33 ஆவரேஜ், அப்படி பார்த்தா 22% வருது. நிச்சயமா. எதுக்கு சொல்றேன்னா அண்ணாமலை அவர்களால ஓட்டு மேலேயும் போல கீழேயும் இல்லை, அப்படியே இருக்கு, சரியும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அப்படியே அந்த ஹைப் நான் என்னையே கேட்டுக்கிறேன், என்ன ஹைப்? கண்டிப்பா ஹைப் உண்டு. இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் தொண்டை வச்சுக்கோங்களேன், இந்த 1 லட்சம் தொண்டரையும் உற்சாகப்படுத்தினது அண்ணாமலை.
எனக்கு தெரிஞ்சு கட்சியை கொண்டு போய் கடைநிலையில சாதாரண லெவல்ல கொண்டு போய் கீழே கொண்டு போய் நிறுத்தினதுல பெரும் பங்கு தமிழரசி அவர்களுக்கு உண்டு. அவங்க வந்துதான் ரொம்ப ரோட்ல போகும், சாதாரண இறங்கி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ரீச் நிறைய இருக்கு. இன்னொன்னு படிச்சவங்க எல்லாருமே பாக்குறவங்க, நான் சொல்றது எல்லாருமே வேற கட்சிக்காரங்க இல்ல, இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அண்ணாமலை அவரோட செல்வாக்கு என்னன்னா, ஏற்கனவே அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடியே 10 லட்சம் பேர் பிஜேபியில இருந்தாங்க. அவங்க எல்லாம் அப்புறம் அப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நம்ம கட்சிக்கு ஆட்சி வரணும் போயிடுவாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 லட்சம் பேர்ல ஒரு 5 லட்சம் பேர் அண்ணாமலை டாப் சார்னாங்க. இவங்களுக்குள்ளேதான், வெளியில இருந்து வரல. திமுகல இருந்தோ அதிமுகல இருந்தோ பாமகல இருந்தோ அண்ணாமலை சூப்பர் சார் அப்படின்னு சொன்னா அவங்க வந்திருப்பாங்க கட்சிக்கு வரல. இங்க இருக்கிறவங்களே நல்லா பண்ணாரு சார் ஒத்துக்கிறேன், இங்க இருக்கிறது பெரிய எல்லாரும் நல்லா சூப்பரா பண்றாங்க சார். அவங்க அண்ணாமலை அவர்கள் மாத்தும் போது அதே 5 லட்சம் பேரு ஏன் சார் மாத்திட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நம்ம நினைக்கிறது என்னன்னா, தமிழகமே அண்ணாமலை மாத்தினது எதிர்ப்பு. தமிழகத்துல பாஜக என்ன ஓட்டோ அந்த ஓட்டு அப்படியே தான் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்க்க முடியுமே, ஓவர் யாரும் வளர்க்க முடியாது. அப்ப என்ன இமேஜ் வருதுன்னா, எல்லாம் அண்ணாமலை தான், யாரை கேட்டாலும் அண்ணாமலை தான், யாரை கேட்டாலும் அண்ணாமலை. அப்படி இல்லைங்க, அண்ணாமலை மேல செல்வாக்கு இருந்தது. இன்னைக்கு போயிருக்காரு, 15 லட்சம் ஓட்டு, 15 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. அது எத்தனை பேர் தமிழகத்துக்குள்ள யாரா சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியுமா? இல்ல. ஏன் அதையெல்லாம் இப்போ விஜய்க்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆர்வ கோளாறு அப்படி சொல்ல நானு. 15 லட்சம் பேர் சொல்றது எத்தனை பேர் இந்தியாக்குள்ள இருக்காங்க, எத்தனை பேர் வேர்ல்டுல பல ஊர்ல இருக்காங்க, எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் ஓட்டு போடக்கூடிய இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் பிஜேபி காரன் தான். அவர்கிட்ட போன அத்தனை பேருமே பிஜேபி அனுதாபிகள், பிஜேபி மேல செல்வா. எப்பவுமே பிஜேபி டோட்டலா தனி கான்செப்ட் உள்ளதுங்க. பிஜேபி ஏத்துக்கிறவங்க அந்த கான்செப்ட் உள்ளதான் இருப்பாங்க. ஆனா அண்ணாமலை எனக்கு வருத்தம் என்னன்னா, நான் இனிமேல் திமுகவும் டிவிகேவும் எப்படி பார்ப்பனோ அதே மாதிரிதான் பிஜேபியும் பார்ப்போம்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் திருப்பியும் டிவிகே வருது போட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் ரூபத்துல திருப்பி ஹிந்தி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, இது போதுங்க எங்களுக்கு. நான் நினைச்சது அண்ணாமலை அவர்கள் வேற மாதிரி இருப்பாரு. நான் வெளியில வந்தாலும் என்னோட சித்தாந்தம் முழுக்க 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 பாஜக சித்தாந்தம் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் மதிப்பேன். திருப்பி எனக்கு வேணான்ட்டு போனீங்கன்னா அப்புறம் எதுக்கு? உங்க செல்வாக்கை வச்சு இந்த கட்சி வளர்க்கணும் தானே வந்தீங்க. கட்சியை விட்டுட்டு நீங்க வெளியில போயிட்டு செல்வாக்கு இந்த கட்சியே வேண்டாம், இந்த தத்துவங்களும் வேண்டாம்னு சொல்றதுதான் எனக்கு முரண்பாடா தெரியுது. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவரை பத்தி சொன்ன தப்பா வேற மாதிரி தப்பா போயிடும். ஏன்னா இத்தனை வருஷம் ஒன்னா பழகி இருக்கோம், ஒன்னா இருந்திருக்கோம், ரொம்ப க்ளோஸா பழகி இருக்காரு. சித்தாந்தத்தை எனக்கு அவர் மேல வருத்தமே தவிர மற்றபடி எந்த வேற எந்த மாதிரி வருத்தமே எனக்கு இல்லை. இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அதிரடிப்படை இன்னைக்கு சூப்பரா இன்னைக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காரு தமிழக முதல்வர். இதுல போடுற யூனிஃபார்முக்கு கூட காவலர்கள் கிட்டே பணம் வாங்கி யூனிஃபார்ம் கொடுத்ததா ஒரு செய்திகள் இப்ப வெளியாயிருக்குங்க சார். அந்த யூனிஃபார்ம் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். அதுக்கும் நீங்க இந்த அதிரடிப்படையில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த யூனிஃபார்முக்கு 2300 ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான 2300 ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கிறதா எஸ்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் கவர்மெண்ட் செய்ய வேண்டியது இப்படி வாங்கினா எப்படி சார்? இல்ல சிலதெல்லாம் நான் இதெல்லாம் முரண்படுறேன். ஏன்னா இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு கவனத்துக்கு போயிருக்கும்லாம் தெரியாது. அது தெரிஞ்சா கண்டிப்பா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சின்ன விஷயத்துல மாத்திடுவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த சிங்கப்பெண் விஷயத்திலேயே எனக்கு என்ன வேணா, நீங்க என்ன பேருன்னா சொல்லுங்க, எப்படி வேணா பேர் வச்சு கூப்பிடுங்க. தயவு செய்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, புதுசா பேர் வைக்கிறது. பேர் வைக்காதீங்க, சோறு வைங்கன்னு அது மாதிரி பேர் வச்சுட்டே போதீங்க. அந்த சிங்கப்பெண்ணுக்கு உண்டான அவங்க டியூட்டிஸ் என்ன, பவர்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் கொடுங்க. அந்த மாதிரி விஷயத்த புரட்சி பண்ணீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, அது எப்படிங்க ஒரு மனுஷனால மட்டும் 22 கோடி இருக்கிற ஒரு மாநிலத்துல ஒரு பெண்ணிட்ட தவறான நடந்தா அடுத்த நாள் காலம் அவனை அரெஸ்ட் பண்றீங்க? யூபியில 22 கோடி இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல ஒரு பெண்ணிட்ட இருட்டுல ஒருத்தன் தப்பு பண்ணா கூட அடுத்த நாள் காலையில கரெக்டா அவன் கையை உடைஞ்சு கால் உடைஞ்சு கரெக்டா கூட்டு போறாங்க. எப்படி அது? அங்க சிங்கப்பெண் இருக்கா இல்ல இந்த பெண் இருக்கா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பேர் வைக்காதீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆள் நிக்க வைங்க. அவள் எதுக்கு ஒயின் ஷாப் வாசல்ல ஒரு போலீஸ்கார் நிக்க வைங்க. ஒயின் ஷாப் நல்லா சம்பாதிக்கிறீங்களா, 50,000 கோடி. இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதிகம் வரணுங்க. ஒரே ஒரு கான்ஸ்டபிள் காலையில 12 மணில இருந்து சாயங்காலம் 10 மணி வரைக்கும் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் நிக்க வைங்க. வர்றவன் போறவனா கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. வாங்கிட்டு அங்க ஏதாவது குடிக்கிறான்னா லட்டில ஒரே அடி அடிங்க, கிளம்புங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நிக்கிறான், நீங்க நிக்கிறேன்னு சொல்லுங்க. இதுதான் உங்க இம்ப்ளிமெண்டேஷன். அங்க திறந்து விட்டுருவீங்க, அவன் அங்கேயே உட்காந்து குடிப்பான். குடிச்சிட்டு அவன் உடனே என்ன பண்ணுவான், ரகலை பண்ணுவான், போற வர பெண்கள் தகராறு பண்ணுவான். இதை சரி பண்ணுங்க.
ஆட்டோமேட்டிக் எல்லாம் சரியாயிடும். போதை பழக்கத்தை வேரோடவே அழிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு சார். ஆனா போதை பழக்கத்துல அதிகமாக சம்பந்தப்பட்டு இருப்பவர்களை தாவேக்கலாம் அப்படிங்கிற ஒரு உளவுத்துறை அறிக்கையில வந்திருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு சார். இல்லைங்க, போதைப் பொருள்ன்றது வந்து எல்லாமே அடக்கம் தானே. நீங்க இதை வந்து நீங்க போதைன்னு எப்படி சொல்லுவீங்க? மதுவை வந்து டாஸ்மாக் வந்து போதை தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? நடத்துறதே கவர்மெண்ட் தானே. ஆமா, அந்த போதை எப்படி தப்பு சொல்றீங்க? 2 போதை இருக்குங்க, அப்ரூவ்டு போதை, அன்அப்ரூவ்டு போதை. இதெல்லாம் அப்ரூவ்டு. நீ மெத்துக்குத்துல வந்து அன்அப்ரூவ்டு, அதுல வந்து நீங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு வர சொல்லலாம். இந்த போதைன்றது வந்து கவர்மெண்ட் சீல் போட்டு நல்லா குடி அப்படின்னு சொல்ற போதை. இந்த போதையை நம்ம சொல்ல முடியாது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் சொல்றேன், எடுத்தோடனே 1 மாசம் தான் ஆச்சு, விஜய் அவர்கள் நல்லா பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றது கரெக்டா பண்ணுங்க, எல்லாமே உங்க நாலேஜோட பண்ணுங்கன்னு சொல்றோம். எல்லாத்தரும் முக்கியம். திமுக வந்து கருணாநிதி இத்தனை வருஷமா சாகிற வரைக்கும் ஓஹோன்னு இருந்தது காரணம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிப்பாரு. நான் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், புக்கெல்லாம் படிக்க வேண்டாம். காலையில வர்ற நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்க, அந்த நியூஸ் பேப்பரை நீங்க படிங்க, கட் பண்ணி படிக்காதீங்க. கட் பண்றதும் சில பிஆர் இருப்பாங்க. அண்ணன் இந்திரன் சந்திரன், அண்ணன் வந்து அண்ணன் வந்த சூப்பர், அண்ணன் நடக்கிற ஸ்டைல் வேற, அண்ணன் கில்லி கில்லி, இதான் கட் பண்ணி கொடுப்பான். அதை படிக்காதீங்க. அப்படியே ஒரு ஃபுல் பேப்பர் வாங்குங்க. நான் சொல்றது தினமணி, தினபூமி, தினத்தந்தி, தினத்தூது, என்னென்ன இருக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் பாருங்க, கிளான்ஸ் பாருங்க, பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். நிச்சயமா கவர்மெண்ட்டை பத்தி எல்லா விஷயம் தெரியும். இப்ப தினமரில பாத்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஷீட்டே கொடுக்குறாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சென்னை சுத்தி இருக்கிற எங்கெங்கெல்லாம் சாக்கடை அடைச்சிருக்கு, எங்கெல்லாம் மின் தடை, எங்கெங்கெல்லாம் ரோடு சரி, எல்லாம் வந்துடும். அவர் என்ன பண்ணாருங்களா, அப்படியே அப்படி 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 கட் பண்ணுவாராம். நான் கேள்விப்பட்டது கருணாநிதி காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு படிப்பாரு. என்னையா அது, என்னையா இதுன்னு. அடுத்த செகண்ட் அத்தனை பேர் வச்சுக்கும் போவோம். அது நல்லா ஒவ்வொன்று இருந்தா அவர் நல்லா பண்ணாருன்னா அதெல்லாம் அடுத்த விஷயம். இதை நீங்க பண்ணீங்க வச்சுங்களேன், அவர் 4 மணிக்கு பண்ணாரு, நீங்க ஒரு 6-7 மணிக்கு பொறுமையா கூட பண்ணுங்க. ஆனா அடுத்தவங்க சொல்றது கேட்காதீங்க. இப்படி பண்ணிருந்தீங்கன்னா, மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓன் பாண்ட்ல விடுறாங்க. அப்ப என்ன அஃபென்ஸ்ல போட்டீங்க, ஏன் அவ்வளவு இதுவா போட்டீங்க, ஏன் அங்கிருந்து கூட்டு வந்தீங்க? கௌரவமா நடத்திருக்கலாமே, யூடியூபர் தானே அவரு, நல்லதானே சொல்றாரு, நல்ல ஒரு உரைகள் மாதிரி தானே அவர் நமக்கு. நம்ம அவர் சொல்றது முக்கியம். ஒரு எதிர்கட்சி மாதிரி சொல்றாரு, இதை எங்க படிப்பீங்க? காதுல வந்து அண்ணன் மாரிதாஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணோம், அவர் வெளில விட்டோம் அப்படி கேட்க கூடாது. இதை படிங்கன்னு சொல்றேன். அதை படிச்சாருன்னா விஜய் இல்ல, எந்த முதல்வரும் பேப்பரை படிக்க ஆரம்பிச்சாலே தன்னோட ஆட்சி நடக்கிற அவலங்களை அவங்களுக்கே தெரிஞ்சிடும்.